ஒரு சிஸ்டமில் சப்ளையர் ஒன்றை க்ரியேட் பண்ணுறதுக்கு சைட் பாரில் கண்டெக்ட்ஸுக்குள்ள சப்ளையருங்கிற டேப்பை கிளிக் பண்ணுவோம். சப்ளையர் லிஸ்ட் வந்துட்டு நமக்கு விசிபிள் ஆகும். இந்த பேஜில் நியூ பட்டனை கிளிக் பண்ணி புதுசாக ஒரு சப்ளையரை சிஸ்டமில் ஆட் பண்ணிக்க முடியும். சப்ளையரை ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், மொபைல் நம்பர், ஓப்பனிங் பேலன்ஸ், அட்ரஸ் போன்ற டீட்டெயில்ஸை கொடுத்து புதுசாக ஒரு சப்ளையரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஓப்பனிங் பேலன்ஸுங்கிறது சிஸ்டமில் அந்த சப்ளையரை ஆட் பண்ணும்போது அவருக்கு ஏதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் அந்த பேலன்ஸை நாங்கள் இங்கே கொடுப்போம். சப்ளையரை சக்ஸஸ்ஃபுல்லாக சிஸ்டமில் ஆட் பண்ணதுக்கு பிறகு சப்ளையர் பேஜில் இருக்கிற இந்த லிஸ்ட்டில் சப்ளையர் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்க முடியும். அவருடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் போன்ற பேசிக் டீட்டெயில்ஸ்லேருந்து மேலதிகமாக நமக்கு 3 காலம்ஸ் காணப்படும். இதில் ஓப்பனிங் பேலன்ஸுங்கிறது நாங்கள் கொடுத்த சப்ளையருக்குரிய ஓப்பனிங் பேலன்ஸ். கரண்ட் பேலன்ஸுங்கிறது இது சப்ளையருக்கு இந்த டேட்டில் நாங்கள் கொடுக்க வேண்டியதோ இல்லை சப்ளையர் நமக்கு தர வேண்டிய மொத்த அமௌண்ட் இதில் காட்டும். இது ப்ளஸில் இருந்தால் அர்த்தம் நாங்கள் சப்ளையருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட், அது மைனஸில் இருந்ததுன்னா நமக்கு சப்ளையர் தர வேண்டிய அமௌண்ட். சப்ளையர்கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினதுக்கு பிறகு, அதாவது கடனுக்கு நாங்கள் வாங்கினதுக்கு பிறகு இருக்கக்கூடிய டியூ அமௌண்ட் இந்த டோட்டல் பர்ச்சேஸ் டியூங்கிற காலம்ல விசிபிள் ஆகும். வாங்கின ப்ராடக்ட்ல ஏதாவது நாங்கள் சப்ளையருக்கு ரிட்டர்ன் பண்ணி அதுக்குரிய ஒரு டியூ அமௌண்ட் அவர் எங்களுக்கு தர வேண்டி இருந்தால் அந்த டோட்டல் ரிட்டர்ன் அமௌண்ட் இந்த காலம்ல காணப்படும். அதோட சேர்த்து சப்ளையரை எடிட் பண்ணிக்கவும் டிலீட் பண்ணிக்கவும் முடியும். டிலீட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ளையரை சிஸ்டம்ல இருந்து டிலீட் பண்ணிக்கவும்.